அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவு நம்ம கிஷோபா டீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எல்லோரும் ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டீம் எல்லாருமே ஏன்னா இந்த 50 நாள் பிளான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம டீம் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களே அவங்களுடைய ரோல் என்ன, அவங்க உங்களுக்காக என்னென்னலாம் செய்ய போகிறாங்க, ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக வந்து பார்த்தோன்னா கொண்டு போக போகிறாங்க, எல்லாமே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒவ்வொருத்தரும் அவங்க பங்களிப்பு வந்து வீடியோவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே மெர்ச் பண்ணி நான் ஒரு வீடியோவாக நான் அதில் வந்து ஒரே வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ நானே வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுற விட சம்மந்தப்பட்ட நபர்கள் உங்களுக்கு அது ஒரு மோட்டிவேட்டாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் ப்ளஸ் அவங்க ரோல் என்ன, எந்த அளவுக்கு அவங்க உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கொடுக்க போகிறாங்க, இது எல்லாமே சொல்லும்போது இன்னமும் உங்களுக்கு வந்து பூஸ்டப் ஆகும். ஏன்னா நான் ஒருத்தன் கைட் பண்ணுறேன் அப்படிங்கிறத தாண்டி நம்ம டீம் ஃபுல்லாகவே இருக்காங்க. நமக்காக வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு டீமே இருக்குது, ஒரு 6 பேர் கொண்ட ஒரு குழு இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோப்பு கிடைச்சிடும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம டீம் சார்பாக இந்த ஒரு வீடியோ பதிவு நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம போடுறோம். இந்த வீடியோ பதிவு ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்கும். ஃப்ரீயாக டைம் இருக்கும்போது கம்பல்சரி இது எல்லாருமே கேட்டுருங்க. நீங்கள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது கேளுங்க, ஆனால் கம்பல்சரி கேட்டுருங்க. இந்த ரிவிஷன் பிளான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுடைய பங்களிப்பு நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தந்த பாடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நானும் மேடம் மட்டும் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்க மாட்டோம். அப்போ நான் இப்போ பேசிடுவேன். ஓகேங்களா? ஸோ மேடம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து கொடுப்பாங்க. அவங்க இந்த வீடியோவில் வர முடியல. பட் அவங்களோட ரோல் என்னங்கிறது நேற்றே வந்து லைவில் வந்து சொல்லியிருப்பாங்க. சயின்ஸ் தான் முழுக்க கொடுக்க போகிறாங்க. மீது எல்லாருமே அவங்களுடைய பங்களிப்பு எப்படி கொடுப்பாங்க, எந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க, இது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, ஒவ்வொருத்தரோட இது வரும். நம்ம டீம் இன்னும் யாரும் நேரில் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால தான் நம்ம டீமோட ஃபோட்டோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரே இதில் நான் தம்ப்நெயிலாக வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்குது வினிதா மேடம், அதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சோபா மேம், அப்புறம் என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்புறம் மோகன் சார், ராஜு சார், கணேஷ் சார். இதில் நீங்கள் கணேஷ் சார் வந்து அதிகமாக நீங்கள் இதில் பார்த்துருக்க மாட்டீங்க, ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாக பிடிஎஃப் வச்சு தான் நடத்துவாங்க. வினிதா மேமும் வந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட் தான் கொடுத்துருப்பாங்க, அவங்களையும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ நம்ம டீம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஹோப்பு கிடைக்கும். அதனால தான். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து படிங்க. நம்ம டீம் கொடுக்குற அந்த ஐடியா, மோட்டிவேஷன் இது எல்லாமே கேளுங்க. ப்ளஸ் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒர்க்கும் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். ஓகேங்களா? தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமிலேருந்து வினிதா. இப்போ இந்த 50 டேஸ் ரிவிஷன் பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிகேக்கு நான் என்னென்ன கொடுக்க போகிறேன், ஓகேங்களா, வீடியோஸ் ஆகட்டும் மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், நான் என்னென்ன கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜிகே ரிவிஷனுக்கு நமக்கு டோட்டலாக வந்து 11 டேஸ், ஒரு டெஸ்ட்டுக்கு நம்ம 11 டேஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 10 டேஸ் வந்து நம்ம படிக்கிறக்கும், 11th டே வந்து நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு 10 டேஸை நம்ம எப்படி பிரிக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு 8 டேஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் ஜிகே வந்து ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். டே 1 டே 2 சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். 9th டேவும் 10th டேவும் உங்களுக்கு வந்து அது ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த டே 1 to 8 இருக்குது பார்த்தீங்களா, டே 1லேருந்து 8 வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து அன்னைக்கு படிக்கக்கூடிய லெசன்லேருந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அந்த லைவ் டெஸ்ட் மட்டும் நானும் மோகன் சாரும் நான் ஒரு நாள் லைவ் டெஸ்ட் கொடுத்தேன்னா அடுத்த நாள் மோகன் சார் கொடுப்பார். அப்படி மாற்றி நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? அப்போ இந்த 8 டேஸ் லைவ் டெஸ்ட்டு எப்படி இருக்குன்னா, எல்லா டெஸ்ட்லேயுமே டே 2, 4, 6, 8 இந்த டே மட்டும் நான் கொடுப்பேன். ஓகேங்களா? அதாவது அன்னைக்கு படிக்கக்கூடிய லெசனில் இருந்து. இப்போ சார் வந்து டே 1க்கு என்ன லெசன் கொடுக்குறாரோ அதில் இருந்து லைவ் டெஸ்ட் அன்னைக்கு இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த 8 டேஸ் வந்து இந்த மாதிரி கவர் ஆகும். ஒரு நாள் மோகன் சார் கொடுப்பாரு, ஒரு நாள் நான் கொடுப்பேன். அந்த டேங்கிறது என்னென்னு நான் மென்ஷன் பண்ணிட்டேன். டே 2, 4, 6, 8 வந்து நான் கொடுப்பேன் எல்லா டெஸ்ட்டுக்குமே. ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு 9th டேவும் 10th டேவும் இருக்கும். அந்த 9th டேவும் 10th டேவும் என்ன இருக்குன்னா, ஒரு நாள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து மோகன் சார் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நான் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ 2 டேஸ் பிவைக்யூ டிஸ்கஷன் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் இருக்கும். டே 9 வந்து சார் டிஸ்கஸ் பண்ணுவார், டே 10 வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் இந்த லைவ் டெஸ்ட் கொஷின்ஸு நான் எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெய்லியும் வந்து 50 கொஷின்ஸ் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு டைரக்ட் கொஷினும் இருக்கும், ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷினும் இருக்கும். அதிகம் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது. ஏன்னா நான் மேக்ஸிமமாக வந்து ஒரு லைவ் டெஸ்ட் வந்து 1 ஹவருக்குள்ளே முடிக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம படிக்கிறதுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கணும் இந்த டைமில் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் அன்றைக்கி படித்ததை ஓரளவு நம்ம ஓரளவுக்கு படிச்சிருக்கோமா அப்படிங்கிற ஒரு நமக்கு சாட்டிஸ்ஃபை கொடுக்கறக்காக இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு டோட்டலாக 50 கொஷின்ஸ் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஷினும் இருக்கும், டைரக்ட் கொஷினும் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில்
கரண்ட் அஃபேர்ஸ் நான் கொடுக்க போகிறேன். எப்படின்னா உங்களுக்கு அக்டோபரில் இருந்து ஏப்ரல் வரைக்கும் ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு வந்து டிசம்பர் இருக்குன்னா செகண்ட் டெஸ்ட்டுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படி இருக்கும். கடைசிக்கு மட்டும் உங்களுக்கு 2 மந்த்தோ இல்லை 3 மந்த்தோ அப்படி கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதில் மெயின் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்படி இருக்குன்னா அந்தந்த டெஸ்ட்டுக்கு எக்ஸ்பிளைன்டு பிடிஎஃப்பும் வீடியோவும் கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா அதற்கான எக்ஸ்பிளைன் பண்ண பிடிஎஃப்பும் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ்பிளைன் டீட்டெயிலாக இருக்கக்கூடிய பிடிஎஃப்பும் இருக்கும், அதற்கான வீடியோவும் இருக்கும். அது போக உங்களுக்கு அது ரிலேட்டடாக அந்த எக்ஸ்பிளைன்டு பிடிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா, டீட்டெயிலாக ஒரு பிடிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி குவிஸ் உங்களுக்கு இருக்கும். அது எவ்வளோ இருக்குன்னா இப்போ ஒரு மந்த் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா குவிஸ் ஒரு மேக்ஸிமமாக வந்து 150 கொஷின்ஸ் இருக்கும். அது எப்படி பிரித்து கொடுப்போம் அப்படின்னா டே 4ல் பார்ட் 1ஆகவும் டே இதில் பார்த்திங்கன்னா டே 8 வந்து மென்ஷன் பண்ணல, பார்த்துக்கோங்க. டே 4 வந்து பார்ட் 1, டே 8 வந்து பார்ட் 2. இந்த கியூஸ் மட்டும் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பிடிஎஃப் வீடியோவில் நம்ம ஆல்ரெடி போட்டுகிட்டே இருக்கோம், அதை திரும்பவும் உங்களுக்கு அனுப்புவோம். ஓகேங்களா? அப்போ கியூஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து 150 கொஷின்ஸ் இருக்கும். டே 4 வந்து பார்ட் 1ஆக கொடுப்போம், டே 8 வந்து பார்ட் 2ஆக கொடுப்போம். அப்போ கவர் ஆயிருமா? அப்போ டே 9 வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். டே 10 வந்து உங்களுக்கு ஒரு லைவ் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அந்த லைவ் டெஸ்ட்டில் 50 கொஷின்ஸ் இருக்கும். அது போக ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அது பார்த்திங்கன்னா எது ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை, யூனியன் பட்ஜெட்டு, தமிழ்நாடு பட்ஜெட்டு, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டு, ஸ்கீம்ஸு, இது ரிலேட்டடான ஸ்பெஷல் மெட்டீரியல் ஒவ்வொரு இதுக்குமே இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இவ்வளோ பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் இந்த ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு எது கவர் ஆகும்னா யூனிட் 8, யூனிட் 9 கவர் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் 9ல் நிறையாவே கவர் ஆகும். அப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிக்கலை, எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் படிக்க போகிறீங்க. இதை பார்க்காம விட்டுறாதீங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்பெஷல் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பட்ஜெட் ரிலேட்டட். அதுவும் இந்த தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையில் வந்து ஃபஸ்ட்டு டைம் இப்போ தாக்கல் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு எந்த பிளேஸில் இருக்குது, உற்பத்தியில் எந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் பொழுது நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நினைக்காதீங்க. இந்த ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் 8, யூனிட் 9ல் கவர் ஆகும். பாலிட்டியில் இப்போ ரீசெண்டாக நடந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா கவர் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஜிகேக்கு நான் கொடுக்க போகிறது. ஓகேங்களா? நல்லா வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிளானை வந்து அதாவது இதை தான் நம்ம பண்ண போகிறோம் நீங்கள் இப்போ முடிவு எடுத்துட்டிங்கன்னா அது நடுவில் எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் வந்து ஒரு அகாடமியை ஃபாலோ பண்ணிவிட்டு இன்னொரு 10 நாள் வேறு அகாடமியில் ஃபாலோ பண்ணுறது, அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இதை தான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கடைசி வரைக்கும் அதை கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிருங்க. ஓகேங்களா? நல்ல ரிசல்ட்டாகவே நமக்கு கிடைக்கும். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் வெற்றி உங்களை போன்ற எல்லாருக்குமான வெற்றி, இதை மறந்துடாதீங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய வெற்றி மட்டும் கிடையாது, உங்களை மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருக்குமான அது வெற்றியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், உங்களுக்கு டைம் கிடைக்காமையே இருக்கும். புரிஞ்சுங்களா? டைம் ஒரு 2 மணி நேரம் தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை மாதிரி இருக்கக்கூடிய டைமே சுத்தமாக கிடைக்கலன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு வெற்றியாக இருக்கும். ஏன்னா அடுத்த டைம் இவங்க ஜெயிச்சிட்டாங்களா, அப்போ நம்மளாலேயே ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவங்களும் ஜெயிப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு அதே மாதிரி தானே. இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இப்போ வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு டைமே இல்லாமல் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டு எப்படியோ ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பார்த்து எத்தனை பேர் படிப்பாங்க, எத்தனை பேர் அவங்க லைஃப்பில் ஜெயிப்பாங்க, அதனால் அவங்க குடும்பம் முன்னேறும். ஓகேங்களா? உங்களுடைய வெற்றி உங்களுடையது மட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா தான் நமக்கு படிக்கிற கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்மளால் படிக்க முடியும். ஓகேங்களா? அதனால் வந்து எக்காரணத்து கொண்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த 50 நாள் ரொம்ப முக்கியமானதுங்க. நீங்கள் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் உடல் அளவுலேயும் சரி மன அளவுலேயும் சரி நீங்கள் தைரியமாக இருங்க. உடம்பையும் மனசையும் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக, ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னாவே அது முக்கால்வாசி ஒரு வெற்றி தான். அந்த கால்வாசி தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது. நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமில் நீங்கள் நல்ல ரிசல்ட்டாகவே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்க? இதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். நம்ம ஒரு விஷயத்தை டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணிட்டோம்னாவே இதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸில் எல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. கரண்ட் அஃபேர்ஸில் எல்லாமே
கவர் ஆகிற மாதிரியும், ஜிகே ரிவிஷன் டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் ஆகிற மாதிரி தான் அந்த டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து நம்மளுடைய வேலை என்னென்னா நம்ம படிக்கிறது மட்டும்தான். ஓகேங்களா? நீங்கள் உங்களுடைய உழைப்பை கொடுங்க, அதற்கான பலனை வந்து கடவுள் கொடுப்பார். ஓகேங்களா? எல்லாருமே நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நம்மளுடைய உழைப்புக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோன் ஃப்ரம் கிஷோப் அகாடமி. ஸோ எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 50 days ரிவிஷன் பிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக படிச்சுட்டு இருப்பீங்க. அது சம்மந்தமான ஒரு வீடியோ தான் இது. சரிங்களா? ஆஸ் யூஸ்வல் ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா நானும் வினிதா மேடமும் சேர்ந்து எடுக்க போகிறோம். இதில் எப்படி வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 நாள் ரிவிஷன் பிளான் இருக்கா? 10 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாளைக்கு என்னென்ன பாடங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? 50 நாளுக்குமே உங்களுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் 10 நாள் வரும், அதுக்கப்புறம் 50 நாளுக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாள் என்னென்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா நானும் மேடமும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்க போகிறோம். ஸோ அது எப்படி வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா லைவாக நாங்கள் ஒவ்வொரு நாள், நான் ஒரு நாள் வருவேன், அடுத்த நாள் வினிதா மேடம் வருவாங்க, அடுத்த நாள் நான் வருவேன், அதுக்கு அடுத்த நாள் வினிதா மேடம் வருவாங்க. அப்படி தான் வரும். ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்க போகிறோம். ஜிகேவை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. எல்லா பாடத்தையும் உங்களோட வேலை என்னென்னா படிக்க போகிறீங்க, லைவ் அட்டன் பண்ண போகிறீங்க, 10வது நாள் போய் டெஸ்ட் எழுத போகிறீங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஎன்பிசி தரத்தில் நம்ம எடுத்துருப்போம். சரியா? இப்போ வந்து இந்திய அரசியலமைப்பு 6வது 10வது 12வதுல இருக்கா, 3 பாடங்களையும் சேர்த்து ஒரு 30-40 கொஸ்டின் மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 30 கொஸ்டின் டஃப்பாக இருக்கும், ஒரு 5 கொஸ்டின் மாடரேட்டாக இருக்கும், ஒரு 5 கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் கொஸ்டின் யூஸ்வலாக நான் எடுத்த லைவ்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் வராத மாதிரியான சில கொஸ்டின்ஸ்லாம் நான் பாடுதுலேருந்து கொஞ்சம், அது இல்லாமல் கொஞ்சம் இன்னும் டீப்பாக. சரிங்களா? எப்படி கொஸ்டின் இருக்குன்னா பயங்கர தரமானதாக இருக்கும். சரியா? நீங்கள் எப்படியா இருந்தாலும் எல்லா கொஸ்டினையும் யோசிச்சு போடுவீங்க. நீங்கள் படித்ததை பயங்கரமாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இந்த கொஸ்டின்ஸ் லைவ்லாம் இருக்கும். லைவுக்கான கொஸ்டின்ஸ் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஸ்டின் எடுக்க மாட்டோம். அந்த கொஸ்டின் நீங்கள் ஒரு தடவை லைவ் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாடம் உங்களுக்கு பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்சிடும். சரிங்களா? தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ் சாரும் கணேஷ் சாரும் டேக் கேர் பண்ணிப்பாரு. சரிங்களா? சயின்ஸ் மேடம் பார்த்துக்குவாங்க, மேக்ஸ் நம்ம கிருஷ்ணன் சார் பார்த்துக்குவாரு. ஸோ ஜிகே எங்கள் 2 பேர்த்தோட பொறுப்பு, நாங்கள் இருக்கிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி லைவ் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு சின்சியராக எப்படி கொடுத்தோமோ அதோட இன்னமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 வாரமாக நம்ம இடையில எந்த கொஸ்டினும் எதுவும் எடுக்காமல் எதுவும் லைவ் போடாமல் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இல்லையா, அது எல்லாமே இந்த லைவில் நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? இந்த லைவ் எல்லா லைவும் அட்டன் பண்ணி போகிறவங்க ஜூலை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுத போகும்போது அந்த எக்ஸாமில் இந்த லைவு இந்த ரிவிஷனோட முழு பிரதிபலனை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. சரிங்களா? முழு பலனை நீங்கள் பெறுவீங்க அந்த கொஸ்டினில். அதை மட்டும் எங்களால் ஷூராக சொல்லிக்க முடியும். ஸோ பயப்படாதீங்க. ஜிகேவுக்கு நாங்கள் இருக்கிறோம். சரியா? அதாவது ஓவராலாக நாங்கள் இருக்கோம். ஸோ ஜிகே எங்களோட பொறுப்பு, எங்கள் 2 பேர்த்தோட பொறுப்பு. ஜிகே எந்த பாடம் படிக்கிறீங்களோ எந்த பாடம் படிக்கிறீங்களோ எல்லாத்தையும் இந்த ரிவிஷன் பிளானை யூஸ் பண்ணி நல்லா தெளிவாக படிக்க ஆரம்பிச்சு. சரிங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக இந்த ரிவிஷனுக்கு அப்புறம் நம்ம கடைசியாக எக்ஸாமுக்கு ஒரு 20 நாள் இருக்கும்போது எல்லாத்தையும் நம்ம ரிவிஷன் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் எந்தெந்த டஃப்பான பாடங்கள்லாம் இந்த ரிவிஷன்லேயே நம்ம படிச்சுக்க முடியுமோ அதெல்லாம் இப்பயே யூஸ் பண்ணிக்கணும். சரியா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5ஆம் தேதியிலேருந்தே லைவ் வர ஆரம்பிச்சு. அன்னைக்கு எந்த பாடம் படிக்க போறீங்க? 4 பாடம் 6 பாடம் கொடுத்துருக்காங்களா, அந்த 6 பாடத்துக்கான கொஸ்டினும் அந்த லைவ்ல இருக்கும். ரொம்ப ட்விஸ்டடான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். கூற்று இருக்கும், பொறுத்துக இருக்கும், டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? சரியா தவறா, சரியான இணை இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே கலந்து தான் எடுத்திருப்போம். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணீங்க, யாருமே பயப்படாதீங்க. சரியா? பக்காவான பிளானோட வந்திருக்கோம். இந்த 50 டேஸில் உங்களுக்கு ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் பிரதிபலிக்கும். சரியா? அதுக்கு நாம் டேம் ஷூர். சரியா? ஸோ பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், பார்த்துக்கலாம். சரியா? அனைவருக்கும் வணக்கம். கிறிஷோப் அகாடமி வந்து நான் உங்க ராஜுங்க. ஓகே, எல்லாம் என்ன பண்றீங்க? முதல்ல எல்லாம் சாப்பிட்டீங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பதிவுல 50 டேஸ் பிளான்ல தமிழ் இலக்கணம் சார்ந்த என்னுடைய ரோலை பத்தி தான் உங்ககிட்ட இப்ப பேச வந்திருக்கேன். சரிங்களா? மே 5ல இருந்து கிட்டத்தட்ட 50 நாள் ஆல்ரெடி வந்து பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்துடும். சரிங்களா? மே 5ஆம் தேதி டெஸ்ட் எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்னா, ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற யூனிட் 7ல இருந்து ஒரு திருக்குறளை அதிகாரத்தை கொண்டு வந்துருவோம். பிளஸ் வந்து நாலடியார் நான்மணி கிடைக்கி அப்படிங்கிற 2 நூல்களையும் எடுத்துட்டு வந்துருவேன். சரிங்களா? அப்புறம் குறில் நெடில் வேறுபாடு அப்படிங்கிற ஒரு டாபிக்கே எடுத்துட்டு வந்துருவேன். அப்புறம் காமன் டாபிக்கான சேர்த்தெழுது, பிரித்தெழுது, சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இது எல்லாமே வந்து அந்த ஒரு நாள்ல கவர் ஆகும். சொல்ல போனா அந்த 10 நாள்ல
8 நாள் நான் எடுத்துக்குவேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 100ல ஒரு 150 கொஸ்டின், கவுண்டிங் கரெக்டாக தெரில, சொல்லப்போனால் ஒரு 100 to 200 கொஸ்டின் வைங்களேன். அப்போ மே 5ல மே 14 வரைக்கும் உங்களுக்கு 10 நாளைக்கு 10 லைவ் இருக்கும். 8 நாளைக்கு நான் எடுத்துக்குவேன். மீதி 2 நாள் கணேஷ் சார் இந்த ஓவராலா இந்த 8 நாள்ல என்னென்ன கொஸ்டின் வருதோ அதை ஓவராலா அவர் ஒரு டெஸ்ட் கொடுப்பாரு. சரிங்களா? அடுத்த 11வது நாள் காமனா கிருஷ்ணன் சார் உங்களுக்கு ஒரு லைவ் கொடுத்துருவாரு. இப்படிதான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கடந்து போயிட்டே இருக்கும். நீங்க வேணா கேலண்டர் ஒன்று எடுத்துக்குவாங்க. மே 5ஆம் தேதி என்னென்ன படிக்கிறதுன்னு ஆல்ரெடி பிடிஎஃப் மாதிரி நீங்க நோட் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுல யாராவது கேட்டா கூட என்னத்தை நீ படிச்சு கிழிச்சுட்டுனா, இன்னைக்கு நான் அதை படிச்சு கிழிச்சுட்டேன் அப்படிங்கிற தைரியமா சொல்லிட்டு போயிட்டே இருங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஒண்ணுதான், எல்லாருமே இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல 2 வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒண்ணு இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை, இன்னொன்னு வாழ நினைக்கிற வாழ்க்கை. இதுல எதை நீங்க சூஸ் பண்ண போறீங்க நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வாழ்க்கையே போதும், இதே நல்லா இருக்கு நீங்க நினைச்சாலும் சரி, இல்ல இவ்வளவு ஸ்ட்ரகிளை தாண்டி இதுதான் என்னுடைய எய்ம், இதுதான் என்னுடைய ட்ரீம், இதுக்குதான் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த வாழ்க்கை வந்ததுன்னா, இந்த கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைச்சதுன்னா என் லைஃப் நல்லா இருக்குன்னு ஒரு எண்ணிட்டு வாழ்றோம் இல்ல, ஒரு ட்ரீம் இருக்குல்ல, அதைத்தான் நான் வாழ போற வாழ்க்கை அப்படின்னு சொல்றேன். இதுல எதை நீங்க சூஸ் பண்ற போறீங்க அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. சரிங்களா? எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கு, இன்க்ளூடு குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனையே இல்லாத ஆள் யார் அப்படின்னா 2 பேர் தான். ஒருத்தன் செத்து போயிட்டான், ஒருத்தன் இன்னும் பிறக்கவே இல்லை. அவ்வளவுதான். லைஃபோட ஷார்ட்டே அதுதான். இந்த பிரச்சனை இல்லாத ஆள் கிடையாது. அதனால என்ன வேணா வரட்டும், 3935 வேகன்சி தான் இருக்குன்னு நினைச்சா நீங்க என்ன ஸ்டாப் பண்ண போறீங்களா படிக்கிறத? இல்ல நீங்க எதுக்கு இந்த தளத்துக்கு வந்திருக்கீங்க, இதுதான் என்னுடைய ஐடியா அப்படிங்கிறத வந்திருக்கீங்க. இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு இன்னும் 3000 போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகலாம். அப்ப மறுபடியும் ஸ்டாப் பண்ண போறீங்களா? இல்ல, நீங்க எதுக்கு வந்தீங்களோ அதை தேடுங்க. சரிங்களா? உங்க உதாசனப்படுத்தவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுங்க. யார் முன்னாடி நிமிந்து நிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க முன்னாடி நிமிந்து இந்த போஸ்ட் வாங்கி காட்டுங்க. எங்களுக்கு பெரிய ஆசை தான். உங்களெல்லாம் பார்க்கும்போது எங்க கவலை எல்லாமே எங்களுக்கு பெருசா இல்லை. வேணா எங்களுடைய ஆசையை நீங்க ஒரு போஸ்ட் வாங்கணும் அப்படின்ட்டு தான். அதுக்கு எங்க டீம் சார்பா எல்லாம் எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ நாங்க அவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணுவோம். சரிங்களா? இந்த லைவ் டெஸ்ட்டை ஒவ்வொரு நாளும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லா 50 நாள் + 55 லைவ் வரும். எல்லா லைவையும் அட்டன் பண்ணுங்க. இந்த குரூப் 4 எக்ஸாம்ல உங்க கையில ஒரு போஸ்ட் வாங்கிட்டு கெத்தா எங்க வாழை இலை விருந்துக்கு கண்டிப்பா வாங்க. சரிங்களா? ஓகே, நல்லபடியா படிங்க. அடுத்தடுத்து லைவ் டெஸ்ட் வர ஆரம்பிக்குது. மே 5ஆம் தேதி நான் உங்களை லைவ் டெஸ்ட்ல மீட் பண்றேன். சரிங்களா? ஓகே, இத்துடன் கிருஷோபா அகாடமில இருந்து நான் உங்க ராஜு. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்வுக்கு இன்னும் 76 நாட்கள் இருக்குது. அதாவது இன்றைக்கு விட்டுருங்க, ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒரு 3 நாள், மே 31, ஜூன் 30, அதில் ஒரு 11 நாட்கள். இப்போ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 76 நாட்கள் உன்னி தேர்வுக்கு இருக்குது. குரூப் 4க்கு கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் சார், மேம், அப்புறம் எங்கள் கிருஷோபா டீமே சேர்ந்து தான் உங்களுக்கு வீக்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார் டெஸ்ட்டு கொடுத்தோம். அதே மாதிரி டார்கெட்டு 1, 2ன்னு அதை கொடுத்து உங்களைய கம்ப்ளீட் பண்ணிட்டு வர வச்சோம். நீங்கள் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராக்டிஸ் எல்லாம் முடித்து நம்ம மே 4லேருந்து களத்தில் இறங்க போகிறோம். அந்த களத்தில் இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 70 நாட்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அந்த 70 நாட்களில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நாம் என்ன பண்ண போகிறோங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி கான்ஃபரன்ஸ் போட்டு பிடிஎஃப் எல்லாம் எப்படி ரெடி பண்ணுறது, இது மாதிரி கிருஷ்ணன் சார் ஐடியாவெல்லாம் கொடுத்து நாங்கள் அந்த ஒர்க்கெல்லாம் அப்படியே முடிச்சுட்டே வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு இந்த 50 டேஸ் கண்டிப்பாக தெரியும். இப்போ ராஜ் சார், மேம், அதே மாதிரி கிருஷ்ணன் சார்லாம் நேற்று கூட வீடியோ பதிவு கொடுத்துருப்பாங்க தெளிவாக. அந்த 50 நாட்களை நம்ம 10 நாட்களாக பிரித்து உயிர் நாடி 1, 2 அப்படின்னு உங்களுக்கு டே வைஸ் பிளானும் நீட்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா டே 1 அப்படின்னா ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ். இதில் ஜிகே டாப்பிக்கு பார்த்திங்கன்னா வினிதா மேமும் மோகன் சாரும் உங்களுக்கு 2 லைவ் டெஸ்ட் கொடுப்பாங்க. ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் ராஜ் சார் டெய்லி ஒரு லைவ் டெஸ்ட் கொடுப்பாரு. நம்ம ஒரு 8 நாள் கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுக்கு அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த மே 13க்கு முன்னாடி அந்த 2 நாள் நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ வர்ற டைமில் நான் ஒரு ஃபுல்லாக இப்போ இந்த 10 டேஸ் கம்ப்ளீட் ஆனதில் 1 to 8 நாள் என்னென்ன நம்ம தமிழ் டாபிக் கவர் பண்ணியிருக்கோமோ அதிலிருந்து 100 கேள்விகளாக
உங்களுக்கு 3 டெஸ்ட்டு நடக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் டெய்லி வந்து ஜிகேவும் அட்டன் பண்ணிக்கலாம். ராஜ் சார் கொடுக்குற தமிழ் டெஸ்ட்டு, இப்போ நாம் கொடுக்குற வந்து அந்த 3 ஃபுல் மாடல் டெஸ்ட்டு தமிழுக்கு வீக்லி அந்த 10 நாளில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு 1000 கேள்விகளே நீங்கள் பார்ப்பீங்க. இதற்குரிய பிடிஎஃப்பும் நாங்கள் கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் ஆகும். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 76 நாட்களில் நீங்கள் எப்படி பயணிக்க போகிறீங்கிறத நீங்கள் வந்து ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் வேலைக்கு போகலாம், இல்லைன்னா நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ்ன்னு படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம். இந்த 76 நாட்களை வந்து தவறாமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் எங்கே ஃபாலோ பண்ணாலும் சரி, இந்த 70 நாள் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு கொடுக்கறது, லைவ் டெஸ்ட்டு இதெல்லாம் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக, அதாவது எங்கள் டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் வந்து இத்தனை நாள் வந்து நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க. இது களத்தில் இறங்குற வேண்டிய நேரம். அதனால் நீங்கள் அந்த ஹெல்த்தி ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க. ஒரு 7 ஹவர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக தூங்கணும். ரிமைனிங் வந்து டைம் கிடைக்கிறவங்க ஒரு படிக்கிறதும் நீங்களே ஒரு டைம் மேனேஜ்மெண்ட், ஒரு டைம் ஸ்லாட் இதெல்லாம் நம்ம படிக்கணும் இப்போ அப்படிங்கிறத போட்டுட்டு படிச்சுட்டே வாங்க. 76 நாட்கள் தான் இருக்குது, மறந்துடாதீங்க. நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம். கண்டிப்பாக நீங்கள் தமிழ் ஜிகே இதற்குரிய டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு பார்த்துட்டே வந்தீங்கன்னா நம்ம 50 டேஸ் முடிச்சுட்டு ரிமைனிங் டேஸ் வந்து அந்த 2 வீக்ஸ் வர்றப்ப கண்டிப்பாக எல்லாம் ஃபுல் மாடல் ரிவிஷன் நாங்களே ஐடியா பண்ணியிருக்கோம். உங்களை வந்து எங்களுக்கு வந்து வழி நடத்தி கொண்டு போகிறதா எங்களுக்கு வேலை. கண்டிப்பாக நீங்களும் சப்போர்ட் பண்ணி படிச்சுட்டே தான் வர்றீங்க. கண்டிப்பாக இதே மாதிரி படிச்சுட்டு வாங்க. நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதீங்க. 76 நாட்கள் இருக்குதுங்கிறத காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம முழிச்சா பார்த்திங்கன்னா அடுத்த நாள் எப்படி வர்றதுன்னே தெரியாது, உங்களுக்கே தெரியும். அதனால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. விளையாட்டுத்தனமாக இருக்காதீங்க. 76 நாட்கள் தான் உங்கள் லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணுற போகிற டைம். இந்த டைம் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அதனால் மறுபடியும் வந்து நான் இப்போ இருந்து தான் படிக்கிறேன்ட்டு படிச்சுட்டு வந்தவங்களாம் இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி இந்த May 4th வந்து நீங்கள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம வந்து டார்கெட் 1 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஸ்டார் காம்படிஷன்னு டெஸ்ட்டுகள்லாம் கொடுத்துருக்கோம். இதில் இருக்கிற ஒரு 50 ஜிகே லெசன் தான் கொடுத்துருக்கோம். தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் இலக்கணத்தில் கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக எப்படியா இருந்தாலும் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95+ எடுத்துட்டிங்கன்னா ஜிகே நீங்கள் பண்ணிவிட்டு மேக்ஸ் ஒரு 25க்கு ஒரு 23 கூட வைங்களேன், எப்படியோ உங்களுக்கு 170+ வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு யூடியூப் சேனலே வந்து சார் கிரியேட் பண்ணியிருக்காரு. அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு மேக்ஸும் வரும். நம்மளை ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் இந்த 70 நாட்கள்ங்கிற ஒரு ஐடியா தெரியும். தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, நாங்கள் இருக்கோம். நீங்கள் கவலைப்படாமல் என்ன பண்ணுங்கள், நீட்டாக படிச்சுட்டே வாங்க. உங்களுக்குரிய டெஸ்ட்டு, அதே மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட்டு 10 டேஸ்க்கு ஒரு டைமு எல்லாமே கண்டிப்பாக வரும். நாங்கள் இருக்கோம், கவலைப்படாதீங்க. ஆனால் 76 நாட்களை வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுங்கன்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.